எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். வாக்கு திருட்டு விவகாரம் தொடர்பாக ராகுல் காந்தி தெரிவித்து வரும் தொடர் புகார்கள். உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வழக்கு. கல்வி என்பது முதலில் ஒன் சைடு லவ்வாகத்தான் இருக்கும், போக போக டபுள் சைடு லவ்வாக ஆகிவிடும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நகைச்சுவை பேச்சு. கூட்டம் கூடுவோரை வாக்குகளாக மாற்றும் சித்தாந்தம் விஜயிடம் இருக்கிறதா? அண்ணாமலை கேள்வி. சென்னை கூவத்தூரில் நாளை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு தடையில்லை. அசம்பாவிதம் ஏற்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து உயர்நீதிமன்றம் அனுமதி. கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ். கண்கலங்கி படம் பார்த்த பிரேமலதா. இனி விரிவான செய்திகள். பாஜகவிற்கு ஆதரவாக வாக்குகள் திருடப்படுவதாக ராகுல் காந்தி கூறும் குற்றச்சாட்டுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் அவர் மீதும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீதும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலின் போது வாக்குகள் கொத்து கொத்தாக திருடப்பட்டதாகவும் அதேபோல தற்போது பீகார் தேர்தலிலும் நடைபெறுவதாகவும் ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். காங்கிரஸ் கட்சியும் இதே குற்றச்சாட்டை தெரிவித்து வருகிறது. இதற்கு எதிராக ராகுல் காந்தி மீதும் மல்லிகார்ஜுன கார்கே மீதும் தேர்தல் ஆணையம் பொதுநல வழக்கு தொடர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலான பிரச்சாரத்தை எடுத்துச் செல்வதாகவும் இது தேர்தல் ஆணையத்தின் மதிப்பை குறைத்துவிடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரு நாய்களுக்கு உணவளிக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பாக இன்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தெருக்கள் மற்றும் பொது இடங்களில் நாய்களுக்கு உணவளிப்பதற்கு அனுமதி இல்லை என்றும் அதற்காக சிறப்பு இடங்களை நகராட்சி மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் உருவாக்கித் தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. விதிமுறைகளை மீறினால் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி என்பது முதலில் ஒன் சைடு லவ்வாகத்தான் இருக்கும் என்றும் ஆனால் தொடர்ந்து காதலித்து வந்தால் அது டபுள் சைடு லவ்வாகிவிடும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். எனவே மாணவர்கள் அடுத்தடுத்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டம் கூட்டுவோரை வாக்குகளாக மாற்றும் சித்தாந்தம் விஜயிடம் இருக்கிறதா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை மற்றவர்களின் பலவீனம் குறித்து பேசிய விஜய் தனது பலவீனம் குறித்து எதுவுமே பேசவில்லை என்று சாடினார். பழங்கதைகளை கூறாமல் 21ஆம் நூற்றாண்டு அரசியலுக்கு விஜய் வரவேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வங்கக்கடலில் வரும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. சென்னையை அடுத்த கூவத்தூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அனிருத்தின் இசை நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக விசிகாவைச் சேர்ந்த செய்யூர் எம்எல்ஏ பனையூர் பாபு தொடர்ந்த வழக்கில் ஆட்சியர் அனுமதியின்றி நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதற்கு தடை விதிக்க மறுத்துள்ள உயர்நீதிமன்றம் அசம்பாவிதம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறது. கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. விஜயகாந்த் நடித்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரசிகர்களின் உள்ளங்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த திரைப்படத்தை நவீன தொழில்நுட்பத்துடன் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்ததை அடுத்து இன்று ரீரிலீஸ் செய்யப்பட்டது. இந்நிலையில் படத்தை தனது குடும்பத்தாருடன் பார்த்த பிரேமலதா தேம்பி தேம்பி அழுதார். சிறையில் இருந்து ஏன் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பிரதமர், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் பதவி பறிபோகும் என்ற சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. எதிர்க்கட்சி முதலமைச்சர்களை பழிவாங்கவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் பீகாரில் திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் சிறை தண்டனை பெற்ற முதலமைச்சர்கள் ஏன் பதவியில் நீடிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.